எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடும் இல்லை, மாமியார் வீட்டு சைடும் இல்லை. எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து பண்ணலான்னு தோணுச்சு. எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஹஸ்பண்ட்டையும் கேட்கவும் சரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒரு டைம் பண்ணிவிட்டு ஆசைக்காக விடக்கூடாது, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ நான் சொன்னேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் இந்த விரதத்தை எடுத்தேன். 2021 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த சின்ன கலசமும் ஒரு முகமும் வாங்கி ஒரு சின்ன ட்ரெஸ்ஸுமே எடுத்து அலங்காரம் பண்ணி காலையில் நேரமாகவே சாமியை அழைச்சி வீட்டில் வச்சாச்சு. சாமி கொண்டு வந்து உள்ளே வச்சு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ சரி நம்ம ஒரு 4-5 பேர்த்த கூப்பிடுவோம் நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்குங்கிறக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 10-11 பேர் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸ் போய்ட்டு மஞ்சள் குங்குமம் விலையெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் எதிர்பாராமல் ஒரு 25 பேர்லேருந்து 30 பேர்கிட்ட மட்டும் அன்றைக்கி வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த நாள் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. அன்னையிலேருந்து நான் வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வருஷம். காலையில் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கும் போதே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே பசுமாடு வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கே சாமி வந்த மாதிரி நினச்சிட்டு அதுக்கும் பொட்டெல்லாம் வச்சு பிரசாதமெல்லாம் கொடுத்தோம். 3வது வருஷம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நான் ஒரு புடவையும் எடுத்து பாதமும் கையெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு அம்மனெல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாயந்தரம் பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். சாயந்தரம் சாமிக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிரசாதத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டு என்னோடய விரதத்தை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுப்போம். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பவுல் வாங்கியிருந்தேன். அதில் வெத்தலை பாக்கு, சாத்துக்குடி, மஞ்சள் குங்குமம், கயிறு அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம். இப்படி தான் என்னோடய வரலட்சுமி விரதம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்கி நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோஸில் காட்டின பொருள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.